Hello friends, welcome back to my Indian home and kitchen. இன்னைக்கு வீடியோவில் சுறா கருவடு வறுவல் ரெசிபி எப்படி நான் செய்கிறேன்னு காட்ட போகிறேன். சுறா கருவடு எந்த மாதிரி இருக்கும்னு நான் காட்டுறேன். இதாங்க. இன்னைக்கு நான் குக் பண்ணுறதுக்கு இதிலேருந்து ஒரு துண்டு மட்டும் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சா தான் அதில் இருந்த உப்பு கொஞ்சம் குறையும், இல்லைன்னா ரொம்ப உப்பு கறிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 5 minutes அதில் போட்டு ஊற வைக்க போகிறேன். நான் அந்த வாடை போகிறதுக்காக. இப்போ 5 minutes ஆனதும் மஞ்சளில் ஊற வச்ச கருவாடு நான் அலசி எடுத்துட்டேன். இப்போ வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன், சொராய், டொமேட்டோ, கருவேப்பிலை, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தமாரின் ஜூஸ், ஓகேங்களா, புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவாடு முதல்ல பொரித்து எடுத்துக்கலாம். கருவாடு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு பொரிச்சிக்கிறேன். சொராய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் டொமேட்டோ சேர்த்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த புளி தண்ணி, தமாரின் ஜூஸ் மட்டும் ஊற்றினா போதும். இதை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடணும். அந்த மிளகா நெடியெல்லாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா சுண்டிருச்சு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த கருவாடு சேர்த்துக்கணும். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஒரு 1 minute அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, டன், அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கருவாடு சம்பல் பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் கீரைக்கறி, இது கூடலாம் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlogல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.